ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த நாளில் அவர் யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. உங்களை பார்த்து சொல்றார் பாருங்க, உங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிப்பாராம். எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். இதுல நீங்க 6வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்த்து, சிறுமையுள்ளவர்களை நோக்கி பார்த்து, சிறுமைப்படுகிறவர்களுடைய வேண்டுதலை கேட்டு, அப்படி தாழ்மையிலும் சிறுமையிலும் இருக்கிற உங்களுக்காக யாவற்றையும் இந்த நாளில் அவர் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். அதே போல நீங்க சங்கீதம் 57:2 பாருங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடும்போது அவர் என் கூப்பிடுதலை, சிறுமையும் எளிமையுமான என்னுடைய கூப்பிடுதலை, என்னை அவர் நோக்கி பார்த்து எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார், செய்து முடிப்பேன் என்று கூட இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது, முடிக்க போகிற யாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இப்படி கூப்பிடும்போது உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்றால் தாவீது ராஜா அதைத்தான் சொல்றார் பாருங்க, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்கிறார். அவர் கூப்பிட்டார். கூப்பிட்டதினால் அவருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அவரை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் நிறுத்தினார். அவர் கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது அவர் எதிரிகளின் கையில அகப்படாதபடி கூட இருந்து அவருக்காக யாவற்றையும் செய்து முடித்து அவரை ஜீவனோடும் சுகத்தோடும் காத்து இஸ்ரவேலுக்கு அவரை ராஜாவாய் ஏற்படுத்தினார். எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார். அதே போல உங்கள் சூழ்நிலைகளில் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் அறிவார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கான காரியங்கள் எதை செய்து முடிக்கணுமோ அதை அவர் செய்து முடிப்பார், கட்டாயம் முடிப்பார். ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணினவரை, அந்த வார்த்தையை விசுவாசித்து விசுவாசத்தோடு கூட நீங்க உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஏசப்பா இருக்கிறாங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்திருப்பார், அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார் என்று சொல்லி பொறுமையோடு நீங்க அவர் மேல பாரத்தை வைத்து விடுங்க. அவர் உங்களுக்காக இந்த நாளில் யாவற்றையும் செய்து முடிப்பார். இதுதான் செய்ய முடியும் என்னால, இதுதான் என்னால செய்ய முடியும் என்று ஏசப்பா சொல்லல. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்காக யாவற்றையும் எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் காற்றை கைப்பிடியிலே அடக்கினவரா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். உனக்கு என்ன காரியம் செய்யணுமோ அது என்னால செய்ய முடியும், உங்களுக்கு என்ன காரியம் செய்யணுமோ வேண்டுமோ அது என்னால செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார். ஆகவே இதுதான் கர்த்தரால செய்ய முடியுமோ, இதெல்லாம் செய்ய முடியாதோ என்று சொல்லி கவலைப்படாதீங்க. அவர் செய்ய நினைத்தால் அது தடைபடவே தடைபடாது. உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் நாட்களை குறித்திருக்கிறார். குறிக்கப்பட்ட நேரத்தில் அவர் எல்லாவற்றும் உங்களுக்காக செய்து முடிப்பார். எதிரிகளோடு உள்ள பிரச்சனையா, குடும்பத்தில் உள்ள பிரச்சனையா, பண கஷ்டமா, நெருக்கமா, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலையா, ஒரு வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத காரியமா, எதுவாய் இருந்தாலும் அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆகவே இந்த வேலையிலும் இந்த விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு முன்ன மலை போல இருந்தாலும் அதெல்லாம் இசப்பா எனக்காக இந்த காரியத்தை செய்து முடியும். தாவீது சொன்னார் பாருங்க, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அதுதான் அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவது. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறவர் அவர் என்று சொல்லி நீ செய்து முடிங்கன்னு கேட்கல, செய்வீரான்னு கேட்கல, செய்து முடிக்க போகிறார் அவர் அப்படின்னு சொல்லி ஜெபித்தார். அதே போல நாமும் கூட இந்த வேளையில ஏசப்பா நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாமாப்பா. இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரமாப்பா. தாவீதை போல இந்த வேளையிலும் ஏசப்பா
எனக்காக எங்களுக்காக இந்த நேரத்தில் என்னோடு ஜெபத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறவராய் இருக்கிற உன்னதமான தேவனை உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற. விசேஷமாய் சிறுமையும் எளிமையுமான பிள்ளைகளை நீர் அறிந்து அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு நீர் அவர்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்ற வார்த்தை விசுவாசித்தவர்களாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியத்தில் அப்பா ஒரு முடிவில்லாதபடி ஜெபிக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் அப்பா ஒரு பிரச்சனையோடு கூட இருக்கிறார்களோ, அதில் ஒரு முடிவை இந்த நாளில் கட்டளைங்க செய்து முடிங்க தகப்பனே. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.